நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் டுடேயினூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இலங்கையிலிருந்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற போறவங்களுக்கு எப்போ பாஸ்போர்ட் கிடைக்கும்? இதுதான் இன்னைக்கு பலராலும் கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஏன்னா இலங்கையில திரும்ப இந்த பாஸ்போர்ட் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. 7,50,000 பாஸ்போர்ட்கள் இந்த ஆண்டு ஜூலை அப்புறம் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில தீர்ந்திடும்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பாக நேத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்புறம் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் பாஸ்போர்ட் விநியோகிக்கிறதுல சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இலங்கை மக்களுக்கு இப்போ விநியோகிக்கப்பட்டு வர்ற 7,50,000க்கும் அதிகமான பாஸ்போர்ட்டுக்கு மேலதிகமா புதிய பாஸ்போர்ட்களை வழங்கப்படணும்னு, ஆனா பாஸ்போர்ட்டுக்கு முன்பதிவு செஞ்சு சில பேர் 5-6 மாசங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஸ்போர்ட் அச்சிடுற பணிகளை புதிய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதாலதான் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கும் கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட சில தவறான தீர்மானங்கள் தான் இந்த நெருக்கடிக்கு காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால பாஸ்போர்ட் அச்சிடுறதுக்கான பொறுப்பை ஒரு புதிய நிறுவனத்துக்கு வழங்க விலைமனுக்கள் கோரப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. அண்மையில பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்றதுக்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாசத்துக்கு பிறகுதான் நேரம் ஒதுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. கடவுச்சீட்டு வழங்குறதுல இருக்கிற நெருக்கடி இன்னும் அதிகரிச்சிருக்கிற நிலையில இந்த பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை தீர்க்க பரிந்துரைகளை வழங்க ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதாவும் கடந்த மாசம், அதாவது போன வருஷம் டிசம்பர் மாதத்துல சொல்லப்பட்டிருந்தது. என்னதான் இருந்தாலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேண நமக்கு வெளிநாட்டு பணம் ரொம்பவே முக்கியமானது, அதாவது அந்நிய செலாவணி. அதனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற தொழிலாளர்களோட எண்ணிக்கையை பாதிக்கும்னு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. கடந்த வருஷம் 3,12,836 தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த வருஷம் சுமார் 3,40,000 தொழிலாளர்களை அனுப்புறதுதான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோட ஒரு பிரதான இலக்குன்னு சொல்லப்படுது. இலங்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த வருஷம் தான் அதிக எண்ணிக்கையான மக்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட 2022வது கால பகுதியில வெளிநாட்டுக்கு போனவங்களையும் விட கடந்த வருஷம், அதாவது 2024ஆம் ஆண்டு அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் போயிருக்கிறாங்க. இவங்க போன நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா குவைட், துபாய், தென்கொரியா, ஜப்பான், இஸ்ரேல், இப்படி பல நாடுகளுக்கு தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு மட்டும் 9,665 பேர் வேலைக்காக போயிருக்காங்க. இந்த வருஷம் நான் முன்னாடி சொன்னது மாதிரி 3,40,000 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்ப அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. குறிப்பா கொரியாவுக்கு போற தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு மொழியான கொரிய மொழி பரீட்சைக்கு பங்கேற்கிறவங்க பரீட்சைக்கு தேர்ச்சி பெற பாஸ்போர்ட் எண்களை வழங்கணும், அதாவது ஒரு பாஸ்போர்ட் கோப்பி ஒன்று சமர்ப்பிக்கணும். அதனால வரும் வாரங்கள்ல இந்த பரீட்சைக்கு தோற்றக்கூடிய விண்ணப்பங்கள் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் 30,000 பாஸ்போர்ட் கோப்பீஸ் தேவைப்படுறதால மக்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டை பெறுறதுக்கான ஒரு கஷ்டமான சிரமம் ஏற்பட்டிருக்கு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கடவுச்சீட்டை தடையில்லாம வழங்கப்படணும்னு இந்த விஷயத்துல உடனடியா தலையிட சொல்லி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான, அதாவது வெளிநாட்டுக்கு போற தொழிலாளர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்ற தவறிட்டா இலங்கைக்கான புலம்பெயர் தொழில் சந்தை, அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற நாடுகளுக்கு திரும்பும்னு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இதனால கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் மக்களோட முக்கிய கடமையான ஹஜ் பயணத்துக்கு இந்த பாஸ்போர்ட் ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. காரணம் 5ஆம் திகதியில இருந்து நடந்து வர ஹஜ் பயணிகளுக்கான நேர்முக தேர்வுல இந்த பாஸ்போர்ட் கோப்பியை சமர்ப்பிக்கணும். இதனால அவங்களுக்கும் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சிரமமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் தொடர்பா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அப்புறம் பிற தொடர்புடைய அதிகாரிகளோட ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ஆனாலுமே அந்த கூட்டத்துல ஒரு உறுதியான தேர்வு எதுவும் இன்னும் வரைக்கும் வழங்கப்படல. பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ள ஒரு புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்துக்கு பிறகுதான் நேரம் ஒதுக்கப்படுமாம். அதோட தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு கூட எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னர் தான் திகதிகள் ஒதுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் 1,00,000க்கும் அதிகமான பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் தேங்கி கிடக்கிறதா தெரிய வருது. இலங்கையில பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்றதுக்கான இந்த சூழல் உருவாகி வரதால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இலக்குகள் அடைய முடியாம போகும். அப்புறம் இலங்கைக்கு தேவையான பண பரிமாற்றங்கள் கூட பராமரிக்க முடியாம போகும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான தலைப்பின் கீழ் பேசலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.
ஐக்கிய ராச்சியத்தின் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் கேம்பஸில் கற்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. டிப்ளோமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளோமா இன் டீச்சர் ட்ரைனிங், டிப்ளோமா இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளோமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், டிப்ளோமா இன் இங்கிலீஷ். நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பு ஏற்படுத்தி பதிவு செய்யலாம். முதல் 100 மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும். 6 மாத டிப்ளோமா பாடநெறியின் பின்னர் 1 வருட ஹையர் நேஷனல் டிப்ளோமாவை தொடரலாம். BMICH இல் பட்டமளிப்பு. மேலதிக விவரங்களுக்கு www.amazoncollege.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் 074919918 07652046005 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்.